ஸோ இஸ்லாமிய பார்வையில் பேய், பிசாசு, குட்டிச்சாத்தான், அமுக்கு பிசாசு என்னென்னமோ சொல்லுவாங்க. இது பொதுவாக மக்கள் சொல்கிறது எதை குறிக்கும் என்றால் உண்மையில் ஜின்களை தான் குறிக்கும். ஜின்களும் மற்றும் ஷைத்தான்களை பற்றிய கருத்தோடு தொடர்புடையதாங்க இது. மாறா குரானில் அல்லாஹ் சொல்கிறான், ஜின்களை நாங்கள் நெருப்பின் புகையில்லாத நெருப்பு ஜுவாலையிலேருந்து படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு ஸ்மோக்லெஸ் ஃபயர்லேருந்து. 55வது அத்தியாயம் 15வது வசனம். ஸோ ஜின்கள் மனிதர்களைப் போலவே அல்லாஹ் படைத்த ஒரு படைப்புங்க. அதற்கு பகுத்தறிவு இருக்குது. மனிதர்களுக்கு தெரியாத உலகத்தில் அவங்க வாழ்கிறாங்க மறைமுகமாக, நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ நல்ல ஜின்களும் கெட்ட ஜின் ரெண்டுமே இருக்குது. அவங்களும் சாப்பிடுவாங்க, திருமணம் முடிப்பாங்க, இறப்பார்கள். சிலர் முஸ்லீம்களாக இருப்பாங்க, சிலர் காஃபிர்களாக இருப்பாங்க. குரானில் பார்க்கலாம் இல்லைங்களா, 72வது அத்தியாயம் 14வது வசனத்தில் ஜின்களில் சிலர் முஸ்லீம்கள், சிலர் அநியாயக்காரர்கள். ஸோ இஸ்லாமில் சொல்லப்படுவது என்னென்னா, இந்த பேய் பிசாசுகள்லாம் சொல்கிறாங்களே, இது எதை குறிக்குதுன்னா மனிதர்களை வழிகெடுக்கக்கூடிய ஜின்களை தான் குறிக்குது. அது வழிகிறதுக்கு, மக்களை வழிகெடுக்கிறதுக்கு எல்லா டெக்னிக்ஸும் அது செய்யும். இவங்களுடைய தலைவன் இப்லீஸ். மனிதர்களுடைய மனங்களில் கெட்ட எண்ணத்தை அவன் போடக்கூடியவனாக இருப்பான். அடுத்து கரீன் என்று ஒரு வகையான ஜின்னு இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜின்னு அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு இல்லைங்களா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் பார்க்கலாம், ஒரு மலக்கும் ஒரு ஜின்னும் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் கரீன். அது மனிதனை தவறாக தூண்டுறதுக்கு முயற்சிக்கும் எல்லாமே. அது எப்போவுமே இருக்கிறதுனால அந்த மனிதனுடைய எப்போ அவன் கோவப்படுவான், எப்போ அவன் சந்தோஷமாக இருப்பான், அவனுடைய இன்னர் அவுட்ஸ் அவனுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இதை வைத்து அவனை அது வழிகெடுக்கும். அவன் இறந்த பின்பும் வழிகெடுக்கும் வேறு உருவத்தில். ஸோ ஜின்களுக்கு என்னென்ன சக்தி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதனால் வேகமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வர முடியும் இல்லைங்களா. அல் குரானில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுல நம்ம பார்க்கலாம். ஸோ குழந்தைகளை பயமுறுத்த ஜின்னு அதனுடைய வேலை, வீட்டில் பிரச்சனையை உண்டாக்குறது ஜின்னுடைய வேலை, மனுஷனோட மனசில் தேவையில்லாத சந்தேகங்களை உருவாக்குறதும் அவனுடைய வேலை. ஆனால் தமிழ் கலாச்சாரத்தில் சொல்கிற மாதிரி இறந்த மனிதர்களுடைய ஆவி உலா வருது, வீட்டில் ஆவி சுற்றுது, இப்படிலாம் சொல்லப்படுது. இது தவறானது. இறந்த மனிதர்கள் பேயாக வரமாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இறந்தவங்க எல்லாமே பர்சக் என்று மறைவான ஒரு உலகத்தில் இருக்கிறாங்க. இறந்து விட்ட பிறகு அவங்க மண்ணறையில் இருக்கிறாங்க. இது அல்லாவுடைய கண்ட்ரோலில் உள்ள விஷயம். இது ருபூபியத்தில், அல்லாவுடைய ருபூபியத் என்ற விஷயத்தில் கண்ட்ரோலில் உள்ளது. அவங்க அந்த பர்சக் என்ற மறைவான உலகத்தில் எல்லாமே ஜாலியாக சுற்றிட்டு திரிகிறாங்க, அவங்களுக்கு எல்லைகள்லாம் கிடையாது. அப்படின்னா இது அல்லாவுடைய ருபூபியத்தில் குறை சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக ஆகிவிடும். நவுது பில்லா. எல்லாமே அல்லாவுடைய கட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஸோ இறந்தவர்கள் பேயாக வரமாட்டார்கள். இந்த கூடவே இருக்கக்கூடிய கரீன் என்று சொல்லக்கூடிய ஜின் அந்த மனிதனை பற்றி எல்லாமே தெரியும். இதுதான் அவன் இறந்து விட்ட பிறகு ஏதேனும் ஒரு சிலைக்குள்ளே போய் இல்லை வேறு ஒரு மனிதனுக்குள்ளே போய் அவனை மாரியே வாய்ஸ் மிமிக்ரி பண்ணும். இப்போ இவன் என்ன நினைப்பான், இறந்து போன தாத்தா பேசுகிறாரு, இறந்து போன ஆயா பேசுகிறாருன்னு நினைப்பான். ஆனால் பேசுகிறது அந்த ஜின். அந்த மனிதன் கூட வாழ்க்கை ஃபுல்லாக இருந்தது, அவன் மரணிக்கும் வரை அந்த ஜின் அது பேசுகிறத பார்த்துட்டு இவன் என்ன செய்வான், தவறான காரியங்கள், ஷிர்கான சடங்குகள் அது செய்ய சொல்லிச்சுன்னா இவனும் போய் செய்வான், ஷிர்கில் இவனும் விழுந்துடுவான். எங்கே இவங்க வாழ்வாங்கன்னா இந்த ஜின்கள்லாம், இந்த தவறான ஜின்கள் எல்லாமே கழிவறையில், வெறிச்சோடிய இடங்களில், காடுகளில், குப்பைகள் இருக்கிற இடங்களில், சில வீடுகள் கேட்பாரற்று பல நாட்கள் கிடக்கும் அங்கே. ஸோ இதுலேருந்து பாதுகாப்பு எப்படி பெறுவதுன்னா, ஆயத்துல் குர்சி ஓதுறது, சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் ஓதுறது, பிஸ்மில்லா சொல்கிறது, இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சாப்பாடு பாத்திரத்தை மூடணும், மகரிஃப்க்கு மேலே கதவு மூடி வைக்கணும், வெளியே உலா வரக்கூடாது அந்த டைமில் என்று நிறைய விஷயங்கள். சூரா பக்கரா ஓதுவது. ஆனால் பலரும் இதனால் வழி தவறி போய் என்ன செய்கிறாங்க, சாமியாரை கூப்பிட்டு பூஜை போடுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, சில பேர் பலி கொடுக்கறது அப்படின்லாம் போகிறாங்க. இது தவறான விஷயங்கள்.